வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடலைப்பருப்பு ஸ்டஃப் பண்ண ஒரு பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பூரிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனியாக எந்த சைட் டிஷ்ஷும் பண்ண வேண்டாங்க. அதுவும் இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. நீங்கள் எங்கே போனாலும் டக்குன்னு பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த பூரி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பூரி மாவு பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவில் கொஞ்சம் ரவை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓமம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சோடனே மேலே அப்படியே எண்ணெய் தடவி விட்டிங்கன்னா மேல் லேயர் காயாமல் இருக்கும். ஒரு 15 minutes to 30 minutes நல்லா இந்த மாவு ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பூரி பண்ணிக்கலாம். மாவு ஊறிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது மாதிரி மாவு பிசையும் போது மொத்தமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பதம் தெரியும். சப்பாத்திக்கு எப்போவுமே மாவு லூஸாக இருக்கணும், பூரிக்கு டைட்டாக இருக்கணும். லூஸாக இருந்தால் நிறைய எண்ணெய் இழுக்குங்க, அதனால தான் டைட்டாக பிசைஞ்சிக்க சொல்கிறேன். மாவு ஊறினதுக்கப்புறமும் திருப்பி ஒரு தடவை மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். வாங்க இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்க்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு. ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பை ஒரு 1/2 hour to 2 hours நீங்கள் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதை பொறுத்து ஊற வச்சுடுங்க. ஊறின கடலைப்பருப்பை ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். குழையிற அளவுக்கு வேகணும்ட்டு இல்லைங்க, அமுத்துனா நசுங்குற அளவுக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு திரும்பி பல்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதனால் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வெந்த கடலைப்பருப்புலேருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கடலைப்பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரையாக ஒரு பொடி வரும். அந்த பொடியை தான் நம்ம ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதை ட்ரையாக வச்சு சாட்டே பண்ணி ஸ்டஃப் பண்ணுறதுனால இந்த பூரி அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. வாங்க இந்த ட்ரை கடலைப்பருப்புக்கு இப்போ நம்ம ஒரு ஃப்ளேவர் கொடுத்துடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு காஷ்மீரி மிளகாய் பொடி, ஆம்ச்சூர் பொடி, கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்கு கொஞ்சம் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். இந்த பொடிகள்லாம் லைட்டாக சூடாக இருக்கிற எண்ணெயில் நீங்கள் அப்படியே சாட்டே பண்ணிங்கன்னா பச்சை வாசனை போயிடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அதாவது ஒரு 2-3 செகண்ட் நீங்கள் சாட்டே பண்ணாலே போதும். சாட்டே பண்ணிவிட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு மிக்சரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இந்த மசாலா எல்லாம் இந்த கடலைப்பருப்பு மிக்சரோடு நல்லா கலக்கணும். அங்கங்கே கட்டியாக இருந்தால் கரண்டி வச்சு உடச்சி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பூரி மாவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் ஸ்டஃபிங்க்கு மட்டும் சேர்த்தா போதும். கடலைப்பருப்புக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புத்தன்மை கண்டிப்பாக உண்டுங்க, அதனால் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களோட ஸ்டஃபிங் ரெடி. கொஞ்சமாக ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம பூரிக்குள்ளே வச்சுட்டு நம்ம பூரி தேய்ச்சிக்க போகிறோம். பூரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பந்தளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அழகாக ஒரு கப்பு மாதிரி வரும். நம்ம கொழக்கட்டை பண்ணுற சொப்பு மாதிரி தான். கப்பு மாதிரி வந்ததுக்கப்புறமா சென்டரில் 1 ஸ்பூன் நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு ஸ்டஃபிங் பொடியை வச்சுட்டு எண்ட்ஸ் எல்லாம் மோமோஸ்க்கு சீல் பண்ணுற மாதிரி சீல் பண்ணிவிட்டு ஒரு பவுச் மாதிரி பண்ணிக்கோங்க. கோதுமை மாவில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அது ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஜென்டிலாக நீங்கள் ரோலிங் பின்னை வச்சுட்டு தேய்ச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியில் வராமல் அழகான ஸ்டஃப்டு பூரி ரெடி. உங்களால் ரோலிங் பின் வச்சு பண்ண முடியலன்னா நீங்கள் கையால் கூட தட்டிட்டு பொரிச்சு எடுக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, நம்ம ட்ரை பொடி சேர்த்துருக்கிறதுனால உடஞ்சி வெளியில் வந்துடும். இந்த ஸ்டஃப்டு பூரி ரொம்ப மெலிசாக பண்ண முடியாது, கொஞ்சம் குண்டாக தான் இருக்கும். நம்மளோட ஸ்டஃபிங்லேயே உப்பு புளிப்பு காரம் எல்லாம் இருக்கிறதுனால பூரியாகவே அப்படியே கடித்து சாப்பிட்றலாங்க. தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு திரட்டும் போது ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக கோதுமாவை தூவி விட்டுட்டு திரும்பி திரட்டுங்க. ஸ்டஃப்டு பூரிஸ்க்கு மொத்தமாக பண்ணி வச்சுட்டு பொரிச்சு எடுக்க முடியாது. ஒன்று நம்ம பண்ண உடனே பொரிச்சு எடுக்கணும், இல்லைனா கீழே ஒட்ட ஆரம்பிச்சிடும். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமுக்கு வச்சுட்டு அதுக்குமா பூரி அதில் ட்ராப் பண்ணிவிட்டு மேலே வரும்போது ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு திருப்பி போட்டு 2 பக்கம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா பூரி ரெடி. எக்ஸஸ் ஆயிலை ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.